என் அன்பான சபையாரே, your children of God, தேவன் நிச்சயமாய் நம்முடைய செய்கைக்கு பலன் அளிப்பார். the Lord will certainly reward our deeds. பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிறதும் செய்கிறதுமான கிரியைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. The Lord is not unrighteous that whatever you do, தேவன் நீதி உள்ளவர். The Lord is righteous and he will reward you. என் கிரியை என்ன பலனை கொண்டு வரும்னு யோசித்து பாருங்க. What is the reward that my works will bring? நேரமானாலும் சொல்றேன், though it is late, I'll tell you. தகப்பன் a father, பெரிய கோடீஸ்வரன், and the father was a multimillionaire, ஒரே ஒரு பையன், and he had only one son. only one son. Thank you, Lord. ஏகப்பட்ட சொத்து. He was a multimillionaire. There was a lot of wealth. தன் பிள்ளை உயர்ந்த கல்வி கொடுத்தான், and he gave him good education, உயர்ந்த நிலையிலே வளர்த்தான், and he brought him to a good status, உயர்ந்த திருமணத்தை முடித்தான், and he got married. தகப்பன் செய்ய வேண்டிய அத்தனை கடமை செய்தான். And whatever the duties of the father, he did. தகப்பனுக்கு வயசாயிடுச்சு. The father was old now. தகப்பன் மகனை பார்த்து சொன்னானா, he looked at his son and said, என் வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியலப்பா. my son, I don't know when I will close my eyes. நான் சீக்கிரம் முடிஞ்சிருவேன் போல் இருக்கு. and I think I will die very soon. அதனால நான் என் சொத்துக்களை முழுவதும் நீ ஒருத்தன் தானப்பா, உனக்கு எழுதி வச்சிடறாப்பான்னு எழுதி வச்சிட்டாரு. since you are the only one son, உண்மை சம்பவத்தை சொல்றேன், you are the only son, so எல்லா சொத்தையும் டாக்குமெண்ட்டை ஃபுல்லா பிள்ளை பேர்ல மாத்திட்டாரு. and he converted everything onto the son's name. அது வரைக்கும் குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. Till such time everything was going smoothly. சொத்து கை மாறிச்சு. The moment the property was transferred, பையன் மனம் மாறிச்சு. the property was transferred. The moment the property was transferred, there was a change in heart in the son. கொஞ்ச நாள் பொறுத்து வந்தான். One day a person came. டாடி, நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வெளியே போயிடுறோம், டூரு அங்க இங்க. ஏன்னா இப்ப பணம் வச்சா டூர் போவோம்ல, அடிக்கடி டூர்லாம் So போயிடுவோம். the son came to the father and said, ரெண்டு வாரம் அப்படி வெளியே போயிடுறோம், உங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. there is no one to take care of you because we சர்வன்ஸ் கூட சரியா கவனிக்க மாட்டேன்றாங்க. my servants, they don't take care of you. ரெண்டு பேரும் ரொம்ப யோசித்தாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப, நாங்க மனைவி ரொம்ப யோசித்தோம். So myself and my wife, we thought of you. அந்த ஊர்ல ஒரு நல்ல முதியோர் இல்லம் இருக்கு. There is one old age home in the city. நல்லா கவனிச்சுக்குமா, and they will take care of you. சூப்பரா கேர் எடுத்துக்கோ, and they would take care of you. நாங்க சேர்த்துறாங்க. Why not I put you in that old age home? அப்பா மகன் அப்படி ஏறங்க பார்த்தாராம். The father looked at the son. மகனே, my son, என் வாழ்க்கையே நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான்ப்பா நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். my only desire in my life is நான் இவ்வளவு சம்பாதிச்சதும் இவ்வளவு சேர்த்ததும் இவ்வளவு கட்டினதும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான்ப்பா. whatever I have saved, it is only for you. நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ சொல்றபடியே நான் போயிடுறேன். and if I am a hindrance to your life, may you put me in the old age home. எல்லாம் ஆயத்தமாச்சு. and everything was அப்பா முதியோர் இல்லம் போறதுக்கு நாள் வந்துச்சு. and the day அப்பாவை கார்ல ஏத்தனா, now he took the father and he was about to go leave him in the முதியோர் இல்லத்துக்கு முன்னால ஒரு பெரிய மரம் இருக்கு. and there was a big tree in the அந்த மரத்துல போய் கார் நின்னுச்சு. and the car stopped. அந்த மரத்தை பார்த்த உடனே the moment they saw the மார்பிலே அடித்து கொண்டு அழுதான். and he smote on his chest and he cried. அப்பா பையன் சொன்னா, அப்பா ஏன் அழுறீங்க? and he said, father, why are you crying? நல்லா பாத்துக்குவாங்கப்பா, we have come. உங்களுக்கு இஷ்டம் இல்லனா கூட்டி போயிடுறேன்ப்பா. and he said, if you கவலையே படாதீங்கப்பா, if you don't agree, let me. என்னெல்லாமோ சொன்னா. and he said, தகப்பன் அரை மணி நேரத்துக்கு மேல அழுதான். and the father, he was weeping bitterly looking at the tree. என்ன ரொம்ப அடக்கிட்டு சொன்னானா, and after that he told his son, டேய் அந்த முதியோர் எல்லாம் பார்த்து அழலடா. and he said, I am not looking at the old age home. வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சாச்சு, நீ சாவு போற வயசுல என்னடா எங்க இருந்த? I have enjoyed everything in my life, now I am going to முதியோர்லத்து போறலாம் அழலடா. and it's not for that. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளைடா. and I was the only son to my father. எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன். likewise my father was a multimillionaire. ஒரு நாள் உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு one day I paid heed to your mother's voice. எங்க அப்பா முதியோர்லத்து கூட்டி வந்தான்டா. I brought my father and left him in the old age home. நான் எங்க இறக்கி விட்டேன் தெரியுமா? you know where did I leave him in this old age home? இதே மரத்தடியில தான்டா உங்க அப்பாவை இறக்கி. I left my dad under this tree on those days. 40 வருஷம் கழிச்சு நீ என்ன இதே மரத்தடியில இறக்கிட்டியடா. after 40 years you brought me to the same spot where I left my dad. 40 years. எந்த மரத்தடியில் அப்பாவை இறக்கலானோ
அதே மரத்தடியில புல்ல இவர் இறக்கிட்டான். At the same spot where he left his father 40 years ago. தகப்பன் Now கதறி, his son left him there. பிரதர், நான் யாரையும் பயமுறுத்தல, யாரையும் சபிக்கல. And I'm not cursing anyone. நம்ம விதைக்கிற ஒரு காலம் இருக்கு பிரதர். We have a place. நன்மையை விதைங்க. Sow good seeds. நன்மையை விதைங்க பிரதர். So good. ஒரு வயலை வாங்குனீங்கன்னா If you would purchase a field, அந்தந்த பருவத்திலே விதை இருக்கு. and there are seeds to sow. அந்தந்த காலத்துல மழை பெய்யும். According to the seasons you got to sow. நெல் விதைக்கிற பருவம் இருக்கு. There is a season to sow. கோதுமை விதைக்கிற பருவம் இருக்கு. There is a season to sow wheat. காய்கறி விதைக்கிற பருவம் இருக்கு. There is a season to sow நீங்க எதை vegetables. விதைச்சீங்களோ அதை அறுப்பீங்க. Whatever you sow, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையில பல பருவங்களை ஆண்டவர் there are வச்சிருக்கார். many seasons even in our life. நாம யாரும் பிறந்த உடனே முதியோர் ஆயிடுறது இல்ல. We don't get old. நம்முடைய வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு. There are many seasons even in our life. குழந்தை பருவம், There is the child, வாலிப பருவம், the youth, அப்புறம் பெற்றோர், and after that parents. அப்புறம் நிறைய ஸ்டேஜ் இருக்கு. There are many stages even in our life. நாம பிள்ளைகளா இருக்கும்போது When we were young, நன்மையை விதைங்க. where you sow good. இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, People do say today, என்ன எதுக்கு பெத்த? why did you give birth to me? தெரியாம தான் பெத்துட்டாங்க. By mistake I have given birth. பிள்ளைங்க கேக்குறாங்க, எதுக்கு பெத்த? என்ன The children do come to the parents and ask, why have you given birth? தெரியாதா, கேட்காம பெத்துட்டாங்கப்பா, மன்னிச்சுக்கப்பா. May you forgive us. நீ என்ன பெத்தல்ல, எனக்கு போடு. You gave birth to me, hence it is your duty. எஸ்தர் ராஜாத்தியானா. Esther became a queen. தன் தகப்பனிடத்தில் இருக்கும்போது எப்படி சொற்கேட்டு நடந்தாளோ அப்படியே ராஜாத்தி ஆன போது அவள் சொற்கேட்டு நடந்தாள். She obeyed her elders even as she was a பிள்ளைல small child. சொற்கேட்டு நடந்தாங்க ஐயா. If the children obey, பிரதர், நீ உன் தகப்பன் சொல் கேட்டு நடந்தா உன் பிள்ளை உன் சொல் கேட்டு நடக்கும். If you obey your parents, your children will obey you. நீங்க உங்க தகப்பனுக்கு தாய்க்கும் அடங்காம If you have உங்களுக்கு அடங்குற பிள்ளைகள் வருவாங்க நினைச்சீங்க, நீங்க முட்டாள். If you disobey your parents and if you think your children will obey, should obey you, பிள்ளையா இருக்கும்போது obey your parents. Thank you, Lord. Love your parents. Thank you. அப்போ உனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையும் உன்னை நேசிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் உனக்கு தருவார். The children whom the Lord gives you will obey you, they will love you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. விதைங்க. May you sow. விதைங்க. May you sow. நீங்க ஒரு வீட்டுக்கு மருமகனா வந்துட்டீங்க. And you would have been a daughter-in-law in a family. நீ கடைசி வரைக்கும் மருமகனாவே போயிட போறது இல்ல. You are not going to be a daughter or a daughter-in-law. நாளைக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் வரும், மாமனார் மாமியார் ப்ரமோஷன் வரும். When your children get married, you will either become மருமகளா இருக்கும்போது மருமகனா இருக்கும்போது விதை, நன்மைய விதை. When you are a son-in-law, daughter-in-law, நீ மாமியாரா வரும்போது, நீ மருமகனா வரும்போது, when you become a father-in-law or a mother-in-law, நீ நல்ல பலனை மருமக்கள் மாட்டாங்க. and you will reap the reward what you sowed. அதோட நின்ற போற, நீ தாத்தா பாட்டியா வர போற. When you become your grandparents, கடைசி காலம் சமாதானமா இருக்கணுமானா, may your end be in peace. உனக்கு கொடுத்த காலம் நல்லத விதைப்பா. When the time is given, sow good seeds. விதைக்கிற காலத்துல தீமையை விதைச்சிட்டு நன்மை அறுக்கலாம் நீ கம்பல் பண்ணினா தேவனுடைய இயற்கை பிரமாணத்தை மாற்றவே முடியாது. The time when you can sow good, if you sow evil, you shall not look for good கொஞ்சமா விதைச்சா whatever you sow, கொஞ்சமா அறுப்ப. if you sow little, you shall. நீ நிறைய விதைச்சா if you sow வாழ்க்கையில நிறைய அறுப்ப. you will reap plenty. நல்லத விதைச்சா if you sow good, நல்லதா அறுப்ப. and you will reap good. நான் யாரையும் சபிக்கல பிரதர். It is not that I curse anyone, நான் யாரையும் குற்றப்படுத்தல. and I am not pinpointing anyone's mistake. தேவன் நமக்கு அந்தந்த பருவத்தின் காலங்களை தருகிறார். The Lord gives us many seasons in our life, many stages in our life. கைகளை உயர்த்தி நான் சொல்லுவேன், I raise my hands and tell, நான் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் எனக்கு தெரியும். I am giving you the word. தேவன் தராத ஒரு வார்த்தையை நான் பேசினால் கர்த்தர் என்னை மன்னிக்காமல் இருப்பாராக. Whatever the Lord has spoken, I speak to you, not I add anything. நீயும் நானும் தேவனுக்குள்ள வர வேண்டும். We should be
standing before the Lord. நம்மிலே ஒருவரை ஆயிலும் தீமை தொடரக்கூடாது. Evil should not follow any of you. பிரசங்கித்த நான், The one who பிரசங்கத்தை preaches, கேட்கிற நீங்கள், and you who are the hearer. நம்முடைய பின்னாலே நன்மையும் கிருபையும் மாத்திரம் தொடர வேண்டும். May the good and mercy shall follow us all the days of our தீமையை life. இன்றைக்கு அகற்றுங்கள். May you do away with the evil. தீமை அகற்றுங்கள். May you do away with the நமக்கு evil. எவ்வளவு தீமை செய்யட்டும், Whoever does evil to நன்மை you, செய்யுங்கள். பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். and may you do good for the evil that they நன்மையை do. விதைத்து பாருங்கள். May you sow good. அவன் சொல்றான், என் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவாரா. The Lord will reward me according to the deeds that I have done. தருவாராகன்னு சொல்லல, சரி கட்டினார். And he has recompensed. சரி கட்டினார்.